ஹலோ நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல லாவா தரப்புல இருந்து இன்னைக்கு ரெண்டு போன் லான்ச் பண்ணிருக்காங்க. ஒரு பட்ஜெட் ஓரியன்ட் போன், ஒரு 4G நெட்வொர்க் போன், போல்ட் N1 Pro அண்ட் N1 ரெண்டுமே அமேசான்ல இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது போல்ட் N1 Pro மொபைல் பத்தாம். பையிங் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன் செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மொபைல் ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல 4G நெட்வொர்க்கோட ஒரு செகண்டரி போன், வீட்டுல நம்ம பேரண்ட்ஸ் கிஃப்ட் பண்ணணும், இல்ல ஒரு சின்ன சின்ன வாட்ஸ்அப் சேட்டிங்ஸ், ஒரு சின்ன சின்ன MB கேம்ஸ் விளையாடுறதுக்கு, இது மாதிரி ஒரு கான்செப்ட்ல ரெடி பண்ண போன் தான் இந்த போல்ட் N1 Pro. சோ இந்த போன் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல நிறைய விஷயங்களோட இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த போன்ல என்ன ஸ்பெக்ஸ் இருக்கு, என்ன பாசிட்டிவ் இருக்கு, என்ன நெகட்டிவ் இருக்கு, யாருக்கு செட் ஆகும், யாருக்கு செட் ஆகாது, அண்ட் இது மாதிரி விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசு மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல சோசியல் மீடியா பேஜஸ் லிங்க்ஸ் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் எல்லாம் இருக்கு. ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் லாவா போல்ட் N1 Pro பாக்ஸ். ஒரு பிளாக் கலர் காம்பினேஷன்ல முன்னாடி போல்ட் N1 Pro மென்ஷன் பண்ணிருக்காங்க. பாக்ஸ் சரி இந்த மொபைலோட ஹைலைட்டான விஷயங்கள் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பாக்ஸ் ஓபன் பண்ணிடுவோம். ஓபன் பண்ணா நம்ம கையில ஒரு ஒயிட் கலர்ல ஒரு கேஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதுக்கு யூசர் கேரண்டி வாரண்டி பாக்ஸ், TPU சாஃப்ட் கேஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம கையில மொபைல் அண்ட் ஃபைனலா 18 வாட் சார்ஜர், டைப் சி கேபிள், இது மாதிரி விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த லாவா போல்ட் N1 Pro இந்த மொபைல் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 வைப்ரண்ட் கலர்ஸ் அண்ட் ஒரே ஒரு பேஸ் வேரியண்டோட லான்ச் பண்ணிருக்காங்க. 4GB RAM 120GB வேரியண்ட் ஒரு 6800 rupeesக்கு கோட் பண்ணிருக்காங்க. இந்த 6800 ரூபாய்க்கு இந்த லாவா இங்க என்ன கிளைம் பண்றாங்க பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த டிசைன் ஃபட்ல இருந்து நம்ம பாத்துருவோம். இங்க லாவா போல்ட் N1 Pro இந்த மொபைல் பேக் சைட்ல உங்களுக்கு ஆப்பிள் ஷேப் கேமரா அரேஞ்ச்மெண்ட் மாதிரி ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு ஒரு 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆனா 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட். ஓவரா சொன்னோம்னா ஒரே ஒரு பிரைமரி கேமரா தான். இன்னொன்னு AI லென்ஸ், இன்னொன்னு டம்மி பீஸ். அந்த கேமரா பாட்டம்ல உங்களுக்கு ஒரு பிளாஷ் லைட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதுக்கு ஒரு சின்ன கட் அவுட் பார்டரோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆனா பேக் சைட் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாசி பாடி க்ளோவிங் ஃபினிஷ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. பாக்குறதுக்கு செம பிரீமியமான ஒரு போன் ஸ்ட்ரக்சர்ஸா இருக்கு. அண்ட் பாட்டம்ல லாவா பிராண்டிங் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃப்ரேம் பார்க்கும்போது பிளாஸ்டிக் தான். முன்னாடி ஒரு பிளாட்டான டிஸ்பிளே பஞ்ச் கோல் கேமராவோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இதோட வெயிட் ஒரு 200 கிராமும், திக்னஸ் 8.4 mm அமைஞ்சிருக்கு. சோ இது மாதிரி ஒரு டிசைன் ஃபேட்டரோட அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்க்கும்போது 6.67 இன்ச்ல IPS LCD டிஸ்பிளே, 120Hz refresh rate, HD+ டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஒரு 500 nits பிரைட்டரான ஒரு டிஸ்பிளே. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லா விசிபிளா இருக்கு. அது தவிர்த்து இந்த கான்ட்ராஸ்ட், வியூயிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் இந்த பிரைசிங் செக்மெண்ட் எப்படி இருக்குமோ நல்லாவே பிஹேவ் ஆகுது இந்த டிஸ்பிளே பொறுத்தளவு. ஓவரால் நல்ல ஒரு 120 refresh rate இருக்கிறதுனால ஸ்மூத்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு. அண்ட் எந்த ஒரு வீடியோ பாக்குறாகட்டும் கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் அருமையா இருக்கு. ரொம்ப மோசமான டிஸ்பிளே கிடையாது. நல்ல ஒரு டீசென்டான ஒரு டிஸ்பிளேயோட இந்த மொபைலை ப்ரொவைட் பண்ணிருக்காங்க இந்த மொபைலை பொறுத்தளவு. இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ், என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் 200 கிராமும், இதோட திக்னஸ் 8.4 mm வந்திருக்கு. அண்ட் இது அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 14 தான் இருக்கு. எத்தனை OS அப்படின்னு அவங்க சொல்லல. பட் ஆனா இந்த போன்ல நோ ஆட்ஸ், நோ ப்ளோவர்ஸ் நீங்க ப்ராமிஸ் பண்றாங்க. அதே மாதிரிதான் எந்த ஒரு டிஃபால்ட் ஆப்பும் கிடையாது, எந்த ஒரு ப்ளோவர்ஸும் கிடையாது. அண்ட் IP54 ரேட்டிங் இருக்கு. சிங்கிள் ஸ்பீக்கர் தான். ஸ்பீக்கர் லவுட்னஸ் நல்லா இருக்கு. 3.4 ஜாக் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. LPDDR4X ராமும், UFS 2.2 சப்போர்ட் இருக்கு. அண்ட் வைஃபை டூயல் பேண்ட் சப்போர்ட், Bluetooth 5.0, FM ரேடியோ இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு. மெமரி கார்டு 1TB எக்ஸ்டர்னல் பண்ணிக்கலாம். சோ இது மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த மொபைல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி. சார்ஜ் பண்றதுக்கு 18 வாட் சார்ஜர் பாக்ஸ்குள்ளே இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. ஏன்னா ஒரு 6000 rupeesக்கு அதர் பிராண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா சார்ஜர் இல்லாம வருது. பட் ஆனா இங்க சார்ஜரோட கொடுக்கறதா ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. பாக்ஸ்குள்ளேயும் இருக்கு. அண்ட் இங்க 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகுது. ஒன் சார்ஜ் ஆகும் பட்சத்தில் மாடரேட் யூஸ் இருக்கு. 1 டே வரைக்குமே ஒரு நல்ல ஒரு பேட்டரி பேக்கப்போட அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் 50 MP AI லென்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. டைம் லேப்ஸ் இருக்கு அண்ட் 4X இருக்கு, ஜூமிங் பண்ணிக்கலாம். அண்ட் 1080 30 frames செகண்ட்ஸ்ல வீடியோ எடுக்க முடியும். அண்ட் ஃப்ரண்ட்ல 720p ரெசல்யூஷன்ஸ் சப்போர்ட் பண்ணுது. அண்ட் ஃப்ரண்ட்ல 18MP செல்ஃபி கேமரா ஒரு ஆவரேஜான ரிசல்ட் தான் இருக்கு. செகண்டரி AI லென்ஸ், அல்ட்ரா வைட் இது மாதிரி விஷயங்கள் கிடையாது. இது ஒரு பட்ஜெட் ஓரியன்ட் போன். சோ பிரைமரி சென்சார் எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் நல்லா இருக்கு. டேலைட்ல இன்டோர் அண்ட் நாய்ஸஸ் வரதான் செய்யுது நைட் கண்டிஷன்ஸ்ல முதற்கொண்டு. அண்ட் போர்ட்ரேட் ஷாட்ஸ் நல்லா இருக்கு. செல்ஃபி ஆவரேஜா தான் இருக்கு. சோ கேமராவை பொறுத்தளவு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணிக்கிறாங்க. பட் ஆனா இந்த பிரைசிங்க்கு 50யோட பிரைமரி சென்சாரோட வந்து இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட ப்ராசஸர். சோ எப்பயும் போல யூனிசாக் ப்ராசஸர் T606 ஒரு 12 nm ஆர்கிடெக்சர் எடுத்து வந்திருக்காங்க. ஒரு 2.0 GHz ஸ்டாக் சூட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸரை கலரி இருக்காங்க. ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் பிளே பண்ணிக்கிற முடியும். பட் ஆனா என்னோட ரெக்கமெண்ட் பெரிய எம்பிஸ் கேம்ஸ் பிளே பண்ணாதீங்க. ஒரு சின்ன சின்ன MB கேம்ஸ் நம்மளால அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிக்க முடியுது. அது மாதிரி பிளே பண்ணீங்கன்னா ஒரு லைஃப் லாங் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஒரு 2 to 3 years பெரிய அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணிக்கிறாதீங்க. ஏன்னா பேஸே 4GB RAM தான். உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் கிடைக்கல.
அதனால நீங்க பெரிய கேம்ஸ் இதுல விளையாண்டாலும் ஒரு 6 months ஒரு 7 months கழிச்சு கண்டிப்பா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு லேகிங் இஷ்யூஸ் இருக்கதான் செய்யும். அதாவது ஸ்டாக் ஹேண்டட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் 2025 ஹேண்டில் பண்ற அளவுக்கு இந்த போன் அளவுக்கு பில்ட் கொடுக்கல. ஒரு காமனான ஒரு பேசிக்கான ஒரு போன் அது மாதிரி கான்செப்ட்ல தான் இந்த சிப்செட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த லாவா போல்ட் N1 Pro இந்த மொபைல் பாத்துட்டீங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு போன் அது மாதிரி ஒரு அட்மாஸ்பியர்ல தான் இந்த போன் உருவாக்கியிருக்காங்க. உங்களுக்கு பில்ட் சைட் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பிரீமியம் லுக் கொடுக்கும். அதுல இருந்து ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஆனா உள்ள விஷயங்கள் வரும்போதுதான் கொஞ்சம் ஏமாற்றம் அளிக்கும் வகையில் இருக்கும். அதாவது பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நினைச்சு உள்ள போகும்போது ஒரு மாடரேட் யூசர், நான் நார்மலா சேட்டிங் பண்ணுவேன், ஒரு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவேன், சின்ன சின்ன வீடியோ கால்ஸ் யூஸ் பண்ணுவேன், நல்ல என்டர்டைன்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன், நிறைய வீடியோஸ் பார்ப்பேன், சாங்ஸ் லிசன்ஸ் பண்ணுவேன், ஒரு மினிமம் MB கேம்ஸ் தான் நான் அப்ளை பண்ணுவேன். இது மாதிரி ஒரு விஷயங்களுக்கு இந்த போன் செம்ம செட் ஆகும். இல்லைங்க, நான் பெரிய கேமர், நான் பயங்கரமா போட்டோ எடுப்பேன், நிறைய மல்டி டாஸ்கிங் பண்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த போன் அவங்களுக்குரியது கிடையாது. அதே மாதிரி நம்ம பேரண்ட்ஸ் கிஃப்ட் பண்ணணும், அது எனக்கு ஒரு இந்தியன் பிராண்ட்ல ஒரு போன் வேணும், அது ஒரு ட்ரஸ்டடான சர்வீஸ் சென்டர் வேணும், அது ஹோம் சர்வீஸ் சென்டர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்ணை மூடிட்டு லாவா பிராண்டை சூஸ் பண்ணிட்டு போயிருங்க. நல்ல ஒரு சாய்ஸ் அவங்களுக்கு இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த லாவா போல்ட் N1 Pro யார் எடுக்கலாம், யார் எடுக்கக்கூடாது, அண்ட் என்னென்ன ஸ்பெக்ஸ் இருக்குன்னு இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலா பேசிட்டோம். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மொத்தம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.